சமீபத்துல அதாவது 2 நாளைக்கு முன்னாடி டிசம்பர் 30ஆம் தேதி ரஷ்யாவால போடப்பட்ட கன்னிவெடியில ஒரு கார்கோ கண்டெய்னர் ஷிப் பனாமா கொடிய பறக்க விட்டு வந்த ஒரு கார்கோ கண்டெய்னர் ஷிப் உக்ரைனோட தனு போர்ட்டை நோக்கி போயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய கன்னிவெடியில மாட்டி வெடிச்சதுனால அந்த கார்கோ கண்டெய்னர் டேமேஜ் ஆயிடுச்சு. இதனால அந்த கண்டெய்னர்ல இருந்த 2 செயலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. நல்ல வழியா அவங்களுக்கு ஒன்றும் ஆகல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உயிர் சேதம்லாம் எதுவும் இல்லை. இப்படி இருக்கும்போது ரஷ்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, உக்ரைனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டீங்கன்னா 2 தரப்புலையும் பிரச்சனையும் இருக்கு, லாபமும் இருக்கு. ஏன்னா இந்த கருங்கடல்ல இது போல தொடர்ந்து விபத்துக்குள்ள ஆயிட்டே இருந்துச்சுன்னா இந்த கண்டெய்னர் ஷிப்லாம் இந்த வழியா வர்றதுக்கு பிரச்சனை ஆகும். ரஷ்யாவுக்கு அதுதான் தேவை. இப்ப அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது இப்ப எப்படி செங்கடல்ல இது போல ஹவுதிஸ் ஏதோ ஒரு கண்டெய்னர் மேல தாக்குதல் பண்ணா அந்த இடத்துல அந்த கண்டெய்னருக்கு ஆதரவா பல நாடும் அவங்களோட நேவல் பிளீட்டையே களமிறக்கி விடுறாங்க இல்லையா, இந்த மெர்ச்சன்ட் ஷிப்புக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக. இந்த கருங்கடல்ல அது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருமா அப்படின்றது போல ஒரு கேள்வி வருது. இது மட்டும் நடந்துருச்சுன்னா உக்ரைனுக்கு லாபமா போயிடும். ஏன்னா இப்ப ரஷ்யா இது போல பண்ணிட்டாங்க, அந்த கன்னிவெடி போட்டுக்கிறாங்க, அதனால அதுல மாட்டி வெடிச்சிச்சு அப்படிங்கிறதுல உக்ரைன் தரப்புல இருந்து சொல்றாங்க. ரஷ்யா தரப்புல இருந்து நாங்க ஏங்க போடணும், அவங்க தாங்க போட்டு வச்சுக்கிறாங்க கன்னிவெடிய. ஏன்னா நாங்க இந்த ஒடசா பிடிக்கிறதுக்காக ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணிடுவோம்னு சொல்லி அவங்க தற்காப்புக்காக கன்னிவெடியை போட்டு வச்சுக்கிறாங்கன்னு ரஷ்ய தரப்புல இருந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. இது போல மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. ஆனா உக்ரைன் தரப்புல இருந்து சொல்றது ரஷ்யாவால போடப்பட்ட கன்னிவெடியில இது போல ஒரு கார்கோ கண்டெய்னர் வெடிச்சிச்சுன்றாங்க. இப்போ உக்ரைனுக்கு பல நாட்டு இராணுவத்தோட அந்த ஃபிளீட் இருக்கு இல்லையா, நேவல் ஃபிளீட், அது இந்த இடத்துல சப்போர்ட்டா வந்துருச்சுன்னா உக்ரைனோட இந்த போர்ட், இந்த ஒடசா பகுதி சேஃப் ஆயிடும். ரஷ்யாவால லேண்டிங் ஆபரேஷன் பண்ண முடியாது. இது உக்ரைனுக்கு சாதகமா போயிடும். இப்போ இது போல நடந்துட்டே இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கு பிரச்சனை மாதிரி தானே தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போதைக்கு துருக்கி இருக்காங்க. துருக்கி வழியா எந்த ஒரு நேவல் ஃபிளீட்டும் கருங்கடலுக்குள்ள வர முடியாது. ஆனா ரொமேனியா இருக்கிறாங்க. ரொமேனியா ஒரு நேட்டோ நாடு. அந்த நேட்டோ நாடுக்கும் தனியா ஃபிளீட் இருக்கு, இந்த நேவல் ஃபிளீட் இருக்கும். அதை இந்த அமெரிக்கா, இந்த நேட்டோ நாடுகள் பயன்படுத்த முடியும். அப்படி ஒரு வேளை பயன்படுத்தி அவங்க ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த உக்ரைனுக்கு வேணுங்கிற சப்போர்ட் நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கன்னா இது அடுத்த கட்ட பிரச்சனைக்கு போகும். ஏன்னா இது உக்ரைனுக்கு கொடுக்குற சப்போர்ட் இல்ல, அந்த வழியா போகக்கூடிய மெர்ச்சன்ட் ஷிப்புக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னாங்கன்னா ரஷ்யாவோட ஆளுமை இந்த கருங்கடல்ல குறைக்கப்படும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல ரஷ்யா இந்த ஒடசாவை போய் பிடிக்கணும்னா அவங்க ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணும். அதுக்காக தான் இந்த உக்ரைன் அந்த ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த லேண்டிங் ஷிப் மேல குறி வச்சு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. போன பதிவுல கூட பார்த்திருப்போம், மொத்தம் 13 இருந்திருக்கு, அதுல 3 காலி பண்ணிட்டு இன்னும் 10 தான் இருக்கு அப்படிங்கிறது போல எண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் தாக்குதல் தொடர்ந்து இருக்கதான் போகுது. ரஷ்யாவுக்கும் தெரியுது. பதிலுக்கு அவங்களும் அவங்களோட நேவல் ஃபிளீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சமீபத்துல கூட சப்மரைன்ஸ், கோபட்ஸ், டெஸ்ட்ராயர்ஸ்னு பலதையும் களமிறக்கி விட்டுட்டு தான் இருக்காங்க. புதுசா தயாரிச்சு இறக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் பல ஷிப் பில்டிங்ல இருக்க, சீக்கிரமா டிப்ளாய் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுல சொல்லிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா தரப்புல இருந்து. ஒரு தரப்புல அவங்க இழப்பும் இருக்கு, இன்னொரு தரப்பு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைனுக்கு பல நாடுகளும் ஆதரவு வந்துருச்சு. இந்த இடத்துல கருங்கடல்ல அவங்க சொல்றாங்க இல்லையா, தானிய ஏற்றுமதிக்கு நாங்க தனியா ஒரு ரூட் போட்டு தரோம்னு ஐநா சபையிலிருந்து வேற சொல்லியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலீங்க அப்படின்னு. பட் ஆனா உக்ரைன் அதை செஞ்சே காட்டுவேன், இந்த ஒடசால பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சிருக்கேன், ரஷ்யாவோட விமானங்கள்லாம் சுட்டு வீழ்த்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த களம் உக்ரைன் பக்கம் திரும்பும் பட்சத்துல ரஷ்யாவுக்கு தலைவலியா மாறும். அந்த டைம் இது ஒரு மிகப்பெரிய போரா வெடிக்கும். ஏன்னா இந்த துருக்கிக்கு இப்ப ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காங்க. இந்த துருக்கி மட்டும் இப்போ ஒரு வேலை ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சைப்ரஸ் இருக்கு, சைப்ரஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, துருக்கியோட பவர் அங்க கம்மியாகிற மாதிரி இருக்குன்னா துருக்கி இந்த மேற்குலக நாடுகள் கிட்ட கொஞ்சம் இணக்கமா போனாங்கன்னா ஓபன் பண்ணி விட்டுருவாங்க கேட்டை. அப்புறம் மேற்குலக நாடுகள் இந்த துருக்கியை பயன்படுத்தி கருங்கடலுக்கு போயிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிச்சு. அதுக்காக தான் இது போல பல அழுத்தங்கள், அதுவும் இந்த மிடில் ஈஸ்ட் பிராந்தியத்துல குறிப்பா இந்த காசா இஸ்ரேல் பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்குது. இதனால துருக்கிக்கு ஏதாவது அழுத்தம் தர முடியுமா, துருக்கியில் ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி இல்லாமா, பல விஷயங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம், ஆப்ரேஷன் 2 ஸ்வாட்ஸ்ன்னு. இந்த 2 ஸ்வாடு, ஒன்று துருக்கி ஒன்று ஈரான் சொல்லிட்டு. ஏன்னா இந்த ரெண்டுமே ரஷ்யாவுக்கு 2 கண்கள் மாதிரி. இந்த 2 நுழைவாயில், அதே போல ரஷ்யாவுக்கு எக்ஸிட் பாயிண்டும் கூட. ரஷ்யாவோட இந்த கப்பல்கள், அவங்களோட போர் கப்பல்கள்ன்றதை விட அவங்களோட டிரான்ஸ்போர்ட் கார்கோ கூட்ஸ் கப்பல்லாம் இருக்கு இல்லையா,
அது வெளியே வந்துட்டும் உள்ள போறதுமா இருக்கணும், யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இல்லாம, அதாவது இந்த மேற்குலக நாடுகள் கட்டுப்பாட்டுல இல்லாம ரஷ்யாவோட கப்பல்கள் சுதந்திரமா உலாவ ஆரம்பிச்சிச்சுன்னா, ரஷ்யாவோட டோர் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கிடைச்சிச்சுன்னா ரஷ்யாவை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இதை நம்ம ரிம்லாண்ட் தியரி, ஹாட்லாண்ட் தியரியிலே தெளிவா பார்த்துருக்கோம். ரஷ்யாவோட அல்டிமேட் கோல் இந்த கடல் பகுதி வந்து தொடர்றது தான். அது இந்த ஈரான் வழியா கிடைச்சிடும். இப்ப ஈரான்ல வேற கெனல் மாதிரி தோணலாமா, இந்த காஸ்பியன் சீல இருந்து கல்ஃப் ஆஃப் ஒமன் வரைக்கும் அப்படியே ஒரு கெனலை தோண்டி விட்டுறலாமா அப்படிங்கிறதெல்லாம் ப்ராஜெக்ட் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா என்னன்றதான் தெரியல. யுஎஸ் கெனல் பண்ணியிருக்காங்க, பனாமால கெனல் பண்ணியிருக்கிறாங்க, ஈரான்ல பண்ணாமைய விட்டுருவாங்க. இப்போதைக்கு டெக்னாலஜி இல்லைனாலும் எதிர்காலத்துல பண்ணிடுவாங்க. பட் இப்போதைக்கு இது போல ஒரு ட்ரேட் ரூட் நடந்துடுச்சு அப்படின்னா, அப்புறம் இது போக ரஷ்யாவும் ஒரு கெனால் ஆப்ரேஷன்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த கெனால் ஆப்ரேஷன் அவங்க துரிதப்படுத்திக்கிட்டாங்க, அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த கருங்கடல்ல இருந்து காஸ்பியன் சீக்கு போற மாதிரியான ஒரு கெனாலை வந்து ரஷ்யா தரப்புல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் நடந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இப்ப ஈரான்ல சபகர் போர்ட் இருக்கு, அந்த போர்ட் நம்ம எடுத்திருக்கிறோம். ஈரானோட சபகர் போர்ட் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்ப அந்த போர்ட்ல டாக் ஆகக்கூடிய கப்பல்கள்லாம் அந்த ஈரான் வழியா இந்த காஸ்பியன் சீக்கு போச்சுன்னா காஸ்பியன் சீல இருந்து கருங்கடல் போய் யூரோப்புக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த சவுதி தேவை கிடையாது, இந்த ஜோர்டன் தேவை கிடையாது, இந்த வழியா இந்த மெட்ரேனியன் சீலாம் போகணும்னு நீடே கிடையாது. எந்த கப்பலா இருந்தாலும் இந்த ரஷ்யாவோட கடல் பரப்பை பயன்படுத்தி இந்த சி ஆஃப் அசோவ்ல கனெக்ட் ஆகி சி ஆஃப் அசோவ்ல இருந்து அப்படியே இந்த கருங்கடலுக்கு வந்து அப்படியே வெளியே போயிடும். இதுதான் இப்போதைக்கு ரஷ்யாவோட திட்டமா இருக்கு. ரஷ்யா அவங்களோட வணிகத்தை எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது, அவங்களோட போர்க்கப்பல்கள் போறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. இப்போ இந்த சமயத்துல ஒடசா பகுதியை இந்த மேற்குலக நாடுகள் விட்டு கொடுக்க கூடாது, அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுதான் ஆகணும். ஒரு வேலை சமாதான உடன்படிக்கைக்கு போற மாதிரி இருந்தாலும் இந்த ஒடசா பகுதியை எக்காரணத்தை கொண்டு உக்ரைன் தரப்பு வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் நடந்துச்சுன்னா உக்ரைன் ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரியா போயிடும், அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும். இப்ப ரஷ்யாவோட எண்ணம் என்னவா இருக்கு, இந்த கடல் பகுதியை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், அந்த கடல் பரப்புல அவங்களோட வணிகம் கரெக்டா நடக்கணும். அதனால அவங்க வல்லரசு ஆகிறதுக்கு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப அதே மேற்குலக நாடுகள் பாத்தீங்கன்னா அந்த நுழைவாயில் இருக்குல்ல, ரஷ்யாவோட நுழைவாயில்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். எப்படி இப்ப துருக்கி வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது, அடுத்த ஈரானுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈரான் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பட்சத்துல ரஷ்யாவோட சாப்டர் க்ளோஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எப்ப இந்த ஒடசா பகுதியை தொடுறாங்களோ அந்த டைம்ல ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த ஒடசா மட்டும் ரஷ்யா பிடிச்சிட்டாங்கன்னா இந்த ரொமேனியாவா இருக்கு, ஏன்னா அண்டை நாடா மாறிடும், பார்டர் ஷேரிங் கண்ட்ரியா வந்துடும். ரொமேனியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பதட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாட்டோ பிளவுபட்டால் ஆச்சரியப்படுறதுக்குல, ஏன்னா இப்போ வந்து லுத்துவேனியா, லாத்வியா, எஸ்டோனியால எந்த அளவுக்கு பதட்டமா இருக்கிறாங்க, ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ இதே இந்த கருங்கடல்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அதே மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா இப்ப ஜார்ஜியா இருக்கிறாங்கல்ல, இந்த மால்டோவா, உக்ரைன், ஜார்ஜியா எல்லாம் 2024 கண்டிப்பா சேர்த்திடுவாங்க, யூரோப்பியன் யூனியனுக்கு இணைக்கிறதுக்கான ப்ராசஸ பேச ஆரம்பிச்சிருவாங்க. கூடிய சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் இணைச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இது போல இணைச்சாதான் யூரோப்பியன் யூனியனுக்கு இந்த கருங்கடல்ல பவர் கிடைக்கும். அப்படி கிடைச்சாதான் ரஷ்யாவோட எல்லா இடத்தையும் அண்டை கொடுத்து நிப்பாட்ட முடியும். ஏன்னா இந்த உக்ரைனோட ஒடசா போர்ட் ஒரு பக்கத்துலயும், இந்த ஜார்ஜியாவோட அந்த போர்ட்லாம் ஒரு பக்கத்துலயும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கீழே துருக்கி, இது எல்லாமே ஒரு பக்கமா யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்த நாட்டோடையும் கனெக்டடா இருக்கும்போது ரஷ்யாவால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இப்ப ஜார்ஜியாவோட ரூலிங் பார்ட்டியோட தலைவர், இந்த சேர்மேன் இருப்பாங்களா, அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு, 2030க்குள்ள ஜார்ஜியா முழுமையா தயாரா இருக்கும் யூரோப்பியன் யூனியனோட இணையறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த கருங்கடலோட பிரச்சனை இந்த ஒடசால தான் இருக்கு. இது போல தொடர்ந்து இந்த வெசல்கள்லாம் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும்போது பல்கேரியா, ரொமேனியா இவங்கெல்லாம் சேர்ந்து, ஏன்னா ஆல்ரெடி இது போல டாக்ஸ் போயிட்டு இருக்கு, இந்த துருக்கி, பல்கேரியா, ரொமேனியாலாம் ஒன்னா சேர்ந்து கடல் பரப்புல வந்து அவங்களோட நேவல் பிளீட்டோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்தி இந்த இடத்துல இருக்கக்கூடிய போக்குவரத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப அதெல்லாம் ஒரு வேலை ஒத்து வந்து அந்த பிளீட் எல்லாம் டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு தலைவலியா போயிடும். அந்த டைம்ல இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா போச்சுன்னா உலக போரா போயிடும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டும் பல வகையான கருத்துக்களோட பல திட்டங்களோட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 3ஆம் உலகப் போர் எப்படி ஆரம்பிக்கும், இது போல ஆரம்பிக்குமா, இந்த ஒடசா போர்ட்ல எப்போ ரஷ்யா வந்து இந்த ஒடசாவை தாக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த சமயத்துல நாட்டோ அபிஷியலா களமிறங்கும் அப்படிங்கிறது போலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
எதுனாலும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ இந்த இடத்துல தொடர்ந்து கார்கோ வெசல் அடிபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ரஷ்யாக்கு என்ன ஆபத்து இருக்கு, உக்ரைனுக்கு என்ன ஆபத்து இருக்கு, உக்ரைனுக்கு என்ன லாபம் இருக்கு, ரஷ்யாக்கு என்ன லாபம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இப்ப இங்க யார் ராஜா, அதுதான் இங்க கேள்வி. ரஷ்யாவா உக்ரைனா? உக்ரைனா மேற்குலக நாடுகள், யாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.